ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் கூட்டம் இல்லைங்க. தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுதுங்க. அதாவது சுத்தமாக பக்தர்கள் கூட்டமே இல்லை. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பக்தர்கள் கூட்டம் திருப்பதியில் சுத்தமாக இல்லை. இதான் உண்மை நிலவரமாக இருக்குது. அதை பற்றி ஒன்று முழு விரிவாக்கம். இலவச தரிசன டிக்கெட்டை மிக அதிகரிச்சிருக்காங்க. இது அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் தினந்தோறும் மதியம் 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். நேற்று 2 மணிக்கு 23,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் இன்றைக்கி அதிகாலை தரிசனம் செய்வதற்காக காலையில் 3 AM, காலையில் 7 AM இந்த 2 ஸ்லாட் கொடுத்தாங்க. அதன் பின்பு மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. 2 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் அதிகாலை 12 மணிக்கு தான் டிக்கெட் முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் கடந்த 1 மாத காலமாக இல்லவே இல்லை. சுத்தமாக பக்தர்கள் கூட்டமே இல்லை. ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டமே இல்லை. 2 மணிக்கு கொடுத்தாங்கல்ல, 4 மணி வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டமே இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றும் தற்பொழுது தற்பொழுது பூதேவி காம்ப்ளெக்ஸில் பக்தர்கள் வெளியில் பார்க்கிங்கில் அமர்ந்திருக்காங்க. இது 2 மணி தான் டிக்கெட் கொடுப்பாங்க, இருந்தாலும் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் தினந்தோறும் 2 மணிக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் வழங்கப்படுகிறது. நேற்று 3,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. அதிகாலை 1 மணி வரைக்கும் டிக்கெட் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று 25/7/2025 மொத்தமாக தரிசனம் செஞ்சவங்க எண்ணிக்கை 73,576 பேர். 25,271 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,23,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 12 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 8 மணி நேரம் தரிசனத்துக்காகன்னு தேவஸ்தானம் சார்பாகவே சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 2 முதல் 2.5 மணி நேரம் வரை. இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 5 மணி நேரம் வரை. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற கணிப்பை உங்கள்கிட்ட நான் வைக்கிறோம். திருப்பதியில் தற்போது வரைக்கும் CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 1 hour லைனில்னா நீங்கள் ரூம் புக்கிங் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் எத்தனை லட்டு தருவாங்கன்னு கேட்குறீங்க. ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு 1 லட்டு இலவசங்க. அது போக 5லேருந்து 6 லட்டு 7 லட்டு வாங்கிக்கலாம். அது ஸ்டாக்கின் அடிப்படையில் கொடுப்பாங்க. ஒரு லட்டின் விலை ₹50 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் சந்தேகம் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளை பண்ணலாம். இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போதுமா? ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லை மொபைலில் இருந்தால் கூட ஓகே, ஒரிஜினல் இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் மந்த்துக்கு SST தர்ஷன் டோக்கன் ஈஸியாக கிடைக்குமா, இல்லை ரஷ்ஷாக இருக்குமா? மதுரையிலேருந்து திருப்பதி வரும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குமா? ஆல்டர்னேட்டிவ் ட்ரெயின் ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசல் தினந்தோறும் 2 மணிக்கு தராங்க. கூட்டம் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே இல்லை, முந்தினத்தில் கூட்டமாக இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, என்றைக்கு வரைக்கும் முன்னாடி தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். பிரதர், மை ரிப்போர்ட்டிங் டைம் இஸ் 2 PM. நம்ம 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணலாமா? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் போகலாம். ஒரே டேட்டில் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் மலை ஏறி வரவங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி நிலவரம் 8 மணி நேரங்க. மலை ஏறி வர்றவங்களுக்கு ஸ்பெஷலாக க்யூ லைன் எதுவும் கிடையாது. நார்மல் க்யூ லைனில் தான் போகணும். ஸ்பெஷலாக தனியாக எதுவும் வச்சிடலைங்க. முன்ன இருந்துச்சு, இப்போ இல்லை. இலவச தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு மாதத்தில் 1 முறை மட்டும்தான் வாங்க முடியுமா? ஆமாண்ணே, 30 நாள் கேப் கழிச்சா திரும்ப நீங்கள் அடுத்த டிக்கெட் வாங்க முடியும்ண்ணே. ரெயின் இருக்கா ப்ரோ அங்கே? இல்லைங்க, எப்போனா சாரல் மழைவே வருது, ரெயின் எதுவும் இல்லைங்க. SST டிக்கெட் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ஓப்பனிங் டைம் 2 மணிக்கு தருவாங்கண்ணே. ஆனால் மொட்டை அடிக்கிறதுக்கு 24/7 மார்னிங் ஓப்பனில் இருக்கும். 24/7 ஓப்பனில் இருக்கும். நடுவில் ஒரு 1 hour 1/2 hour பிரேக் கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 27/7/2025 சண்டே இன்ஃபன்ட் தர்ஷன் கிடைக்குமா? பேரண்ட்ஸ் அண்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஆதார் கார்டு ஒரிஜினல், பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஐயா வணக்கம். ₹300 தரிசன டிக்கெட் போகும்போது கட்டாயமாக வேட்டி அணிய வேண்டுமா? 12 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு வேட்டி அணிய வேண்டுமா?
வேட்டி ஒன்றும் கம்பல்சரியாக செக் பண்ணுறதில்ல. லேடிஸ் வந்து ஷால் போட்டவங்க கம்பல்சரியாக செக் பண்ணுறாங்க. வேட்டி வேணால் போட்டுங்க, நம்மளோட பாரம்பரியம். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.